ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் படிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். ஆதலால் ஆதியாகமம் 46:30 ஒரு ஆள் படிங்க. 46:30 ஒரு ஆள் படிங்க முதல்ல. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? நான் உன் முகத்தை கண்டேன். எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றார். அல்லேலூயா. இதெல்லாம் எகிப்திலே நடக்கிறது. வசனம் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 18 சொல்லுகிறது, உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொள்ளுமையை சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. ஒருவர் படிமா. ஆதியாகமம் 46:45-18. உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தில் உள்ள கொழுமையை சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களில் நடந்தது போல அற்புதங்கள் நடக்கும் என்று சொன்ன அதே ஆண்டவர் அந்த அனுபவத்தை மாற்றுகிறவர், நெருக்கத்தை மாற்றுகிறவர், உபத்திரவத்தை மாற்றுகிறவர், தரித்திரத்தை மாற்றுகிறவர் மத்தியில் உண்டு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தருவேன். அல்லேலூயா. எங்கு எப்படி இருக்கிறது என்று தெரியாது. வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, நன்மையை இழந்து, அன்பை இழந்து நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் கொள்ளுமை, எகிப்தின் செழிப்பு உனக்கு உண்டு. அல்லேலூயா. எகிப்து என்று சொன்னா அங்க ஒண்ணும் கிடையாது, அடிமைத்தனம். எகிப்து தேசத்தில் அடிமைத்தனம் தான். ஒரு காலத்தில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம், நம்முடைய தேசம் அடிமைத்தனத்தில் தான் இருந்தது. நம்முடைய தேசம் பாவத்தின் விளிம்பில் தான் இருந்தது. அன்றைக்கு ராஜாக்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்கள். அன்றைக்கு இப்படிப்பட்ட பலவிதமான அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உயர்குலத்தை சார்ந்தவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அப்படி அல்ல. அந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் ஒழித்து இன்றைக்கு இளைஞர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மதுபானமாகிய அடிமைத்தனம், கஞ்சாவாகிய அடிமைத்தனம், விபச்சாரமாகிய அடிமைத்தனம், கொலை கொள்ளை ஆகிய அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இணைய வழியாய் பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சமாதானத்தை இழந்து வீடுகளில் இருந்து கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தின் கொள்ளுமையை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. எகிப்தினுடைய செழிப்பு உனக்கு உண்டு, கட்டாயம் உண்டு. நீ எந்த தேசத்தில், எந்த ராஜ்யத்தில், எந்த இடத்தில், எந்த வீட்டில் இருந்து இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருந்தாலும் கட்டாயம் மாற்றுகிறவர் நான் பிரசங்கிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறவர், மாற்றி அமைக்கிற ஆண்டவர், சகலத்தையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். கடலின் மேல் நடந்து மாற்றத்தை நமக்கு காண்பித்தவர், செங்கடலை பிளந்து ரோடை போட்டு நமக்கு மாற்றத்தை காண்பித்தவர், பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய அந்த வியாதியை மாற்றி மாற்றத்தை காண்பித்தவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விதியோன் என்று சொல்லுகிற ஒரு சாதாரண இளைஞனை வைத்து ஆண்டவர் அந்த இடத்தை மாற்றத்தை கொண்டு வந்தவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதியின் புத்தகத்திலே ஆண்டவர் அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த சிம்சோன் மூலமாய் மாற்றத்தை மரணத்திலும் கொண்டு வந்து காண்பித்தவர் இங்கே வந்திருக்கிறார். தானியேல் மூலமாய் மாற்றத்தை கொண்டு வந்தவர் இங்கே வந்திருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்படியாய் வந்திருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், மரித்தோரை எழுப்பினவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். படித்து பாருங்கள், வேத புத்தகத்தில் இருக்கிறது அத்தனையும் அவர் செய்த அற்புதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.